நான் யோசிச்சு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்ன முடிவு? நல்ல முடிவுதாம்மா. நிர்மலா, நீ விரும்புறவனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆனா அதுக்கு முன்னாடி என் மனசுல ஒரு நம்பிக்கை வரணும். என்ன? அந்த ரமேஷ் எனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்கான், எவ்வளவு இடைஞ்சல் பண்ணியிருக்கான். அதெல்லாத்தையும் கூட மறந்துடுறேன் உனக்காக. ஆனா ஒரு விஷயம் எனக்கு உறுதியா தெரியணும். அந்த ரமேஷ் உண்மையாவே உன்னை லவ் பண்றானா? அண்ணே, அவரு என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்றாரு அண்ணே. நல்லா யோசிச்சு சொல்லு நிர்மலா. ஏன்னா நீ உறுதியா சொல்றது வச்சுதான் நான் எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் அவங்க வீட்டு படி ஏறி போய் பேசணும். அண்ணே, நாங்க 2 பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். அவருக்கு என் மேல ரொம்ப பிரியம், எனக்கும் தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தப்ப கூட அவர்தான் என்ன வீட்டுக்கு போவேன்னா சொன்னாரு. அவர் சொல்லிதான் அன்னைக்கு நான் லேட்டா வந்தேன். அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்றோம். அப்படியா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா இது விளையாடுற விஷயம் இல்ல, உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. அது மட்டும் இல்ல, என்னோட நம்ம வீட்டோட மான பிரச்சனை. அந்த ரமேஷ் பண்ண கெடுதல் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் நான் போய் அவங்க கிட்ட கை கட்டி நிக்கணும். அதனால தான் கேக்குறேன். நல்லா யோசிச்சு சொல்லுமா. அண்ணே, நான் சொல்றது 100% உண்மைண்ணே. நீங்க என்ன தாராளமா நம்பலாம். நான் அவர் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கனோ அதை விட ஜாஸ்தியா அவரு என் மேல பிரியம் வச்சிருக்காரு. ஒரு அண்ணன் கிட்ட தங்கச்சி இவ்வளவுதான் சொல்ல முடியும். அவர் நிச்சயமா என்ன கைவிட மாட்டாருண்ணே. இந்த ஜென்மத்துல நீதான் என் மனைவின்னு சத்தியம் பண்ணிருக்காரு. அண்ணே, நீங்க நினைக்கிற அளவுக்கு அவர் ஒன்னும் கெட்டவர் இல்ல. என்கிட்ட அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அன்பாதான் பேசுவாரு. நிர்மலா சொல்றதும் கரெக்ட்னு தான் எனக்கு படுது. அந்த ரமேஷ் தம்பிக்கு நம்ம நிர்மலா மேல பிரிய இருக்கிறதுனால தானே வேற ஒருத்தன் அவளை பொண்ணு பார்க்க வர்றது பொறுக்க முடியாம அப்படி பண்ணிருக்கு. ஆமா, என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுல, அதுல கூட எனக்கு ரமேஷ் மேலதான் சந்தேகம். ஆனா இப்ப கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இனிமே அவங்கள நான் எதிரியா நினைக்க முடியாது. நிர்மலாக்காக அந்த போலீஸ் மேட்டர் நான் வேற மாதிரி டீல் பண்ணிருக்கேன். இனிமே ரமேஷ் குடும்பத்தோட நம்ம சமாதானமா போயிட வேண்டியதான். ஆமாண்டா மாணிக்கம், முன்னாடி அவங்க நமக்கு பண்ண உதவிய நாம மறக்க முடியுமா? தாயா பிள்ளையா பழகுனாங்க, உன் கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்துனாங்க. ஏதோ கால நேரம் எலியும் பூனை மாதிரி ஆயிட்டோம். அவங்க ஏதோ கூடுதலோ குறைச்சலோ பண்ணி இருந்தாலும் இப்ப நாம அதை மறந்துதானே ஆகணும். ஏன்னா சின்னஞ்சிருச்சுங்க விரும்பிடுச்சுங்க, அதை ஏப்பா நாம மாத்தணும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நிர்மலாவை இன்னொருத்தனுக்கு எப்படிப்பா கட்டி வைக்க முடியும்? சரவும் இதை தாம சொன்னான். அவ எனக்கு புரியுற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே இந்த முடிவுக்கு வந்தேன். முதல்ல வக்கீல பார்த்து அந்த கேஸ் விஷயத்தை எப்படி சிக்கல் இல்லாம முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதை முதல்ல முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பேசி முடிச்சிருவோம். நல்ல யோசனை தான்ப்பா, அப்படியே பண்ணு. ஆனா உண்மை என்னன்னு தெரியாம எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை என்ன பாடுபடுத்தினீங்க. அவ புடிச்சாலும் புடிச்சா நல்ல புளியங்கொம்பாதான் பிடிச்சிருக்கா. நான் வெளியில போறேன், நீ எப்ப வீட்டுக்கு போற? நீங்க கிளம்புங்க மாமா, நான் வீட்டுக்கு போயிடுறேன். லீலா, காய பாத்துனா இருக்கு. உங்க அக்கா வாய பாத்து இருந்தேன்னா கையை நெரிக்க போறேன். பொம்பளைங்க காய் நறுக்கிறத பத்தி நீங்க ஒண்ணும் சொல்லி தர வேண்டாம். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. ஒன்னு சொல்லிடக்கூடாதே, அக்கா தங்கச்சிகளுக்கு சுருன்னு வந்துருமே. கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட என்ன பாய்? கிளம்புங்க. சரி தாயி, நான் கிளம்புறேன். மாமா ஒழுங்கா பேசுறதுனால தான் பொழுதே போகுது. அவரை விடல. ஆமா, அப்பா எப்ப வருவாரு? தெரியலக்கா, அங்க சூழ்நிலை எப்படியோ அதை பொறுத்து தானே வருவாரு. ஆமால, வந்தவங்க இருந்தாலும் அப்பாவை ரொம்ப தான் பேசிட்டாங்க. பாவம் அப்பா. வந்தவங்க ஓவரா தான் பேசினாங்க, நான் இல்லைன்னு சொல்லல.
ஆனா அவங்க பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. என்ன பொடலங்க நியாயம்? எனக்கு வர ஆத்திரத்துக்கு. அப்படி இல்ல லீலா, பொண்ணு பார்க்க போற இடத்துல பொண்ணே வரலன்னா போறவங்களுக்கு அவமானம் தானே. அந்த ஆத்திரத்துல ஏதோ பேசிட்டாங்க. என்ன பேசுற நீ? ஆத்திரம் வந்தா என்ன வேணாலும் கொட்டிடுறதா? அப்பா அவங்க கிட்ட என் சம்மந்தி கிட்ட சம்மந்த பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாரா? அவங்கள தானே போனாங்க. விடு லீலா, வந்தாச்சு பேசியாச்சு போயாச்சு. ஆனா அந்த நிர்மலா மட்டும் பொண்ணு பார்க்க வரும்போது வீட்டுக்கே வரலையே. ஏதாவது லவ் கிவன் இருக்குமோ? இருக்கும். என்ன கர்மமோ யார் கண்டா? மெட்ராஸ்ல இருக்கிறவல்ல. அவ எப்படியோ போட்டோம். என் கவலை எல்லாம் அப்பாவை பத்தி தான். பொண்ணுங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சேன், என்ன பிரயோஜனம்? வயசான காலத்துல அவர்தான் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு. ஹார்ட் அட்டாக்ல இருந்தவரு இப்படி அலையும்படியா ஆயிடுச்சு. நல்ல மாப்பிள்ளைங்க வந்து அமைச்சிருக்காங்க. என்ன லீலா, அக்கா வச்சுக்கிட்டே இப்படி எல்லாம் பேசுற? அக்கா மனசு கஷ்டப்படாதா? இருக்கட்டும் விஜய், லீலா உண்மையை தானே சொன்னா, இல்லாததையா சொன்னா? அப்பா உடம்பையும் மனசையும் போட்டு வருத்திக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு நீ என்னக்கா பண்ணுவ? பாவம். நானும் சரவும் என்னப்பா பண்ண முடியும்? எங்களுக்கு வாச்ச வாழ்க்கை அப்படின்னு ஆயிப்போச்சு. நாங்க கட்டிக்கிட்ட புருஷங்களால அப்பாவுக்கு மாறி மாறி சிரமம்தான் வருது. உங்களுக்கு வாய்க்கிற புருஷங்களாவது நல்லவங்களா, மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கட்டும். 2 பேரும் சாமியை வேண்டிக்குங்கப்பா. எங்களுக்கு அமையிற புருஷங்க அன்பானவங்களா, அமைதியானவங்களா இருக்கட்டும்னு. உங்களுக்கு அமையிற மாப்பிள்ளைகளை பார்த்தாவது அப்பா கொஞ்சமாவது சந்தோஷப்படட்டும். பாருதனாக்கா, இவங்க கல்யாணத்தை பத்தி பேச கொஞ்சமாவது வெக்கப்படுறாங்களா? கம்முன்னு இருக்காங்க. ஒருவேளை கற்பனை ஏதாவது பண்றாங்களோ, இல்ல மாப்பிள்ளை கேப்ல பாத்து வச்சிருக்காங்களோ என்னவோ. ஏ பவானி, சும்மா இருக்க மாட்டே லூசு. எங்களை கிண்டல் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள நிச்சயமா நீ பயப்படுற அளவுக்கு மோசமானவனா இருக்க மாட்டான். சுந்தரம், பாப்பா உட்காரு. என்னாச்சு? என்ன பஸ்ல வந்து ரொம்ப டயர்டா இருக்கா? அதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டதுதான்ப்பா. இந்த உடம்பு என்ன வேணா தாங்கும், மனசு தாங்காதே. என்ன சிதம்பரம், நம்ம வயசுல இதெல்லாம் பார்க்காத. இதெல்லாம் சகஜம்தான், ஒன்னும் ஃபீல் பண்ணாத. கவலைப்படாம எப்படிப்பா இருக்கிறது? என் மாப்பிள்ளை சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே. ஏன்பா போலீஸ்ல ஒன்னும் அதிகம் பிரச்சனை பண்ண மாட்டாங்களே? என் மாப்பிள்ளை எங்க? ஒன்னும் பயப்பட வேண்டாம். மாணிக்கத்தை ஜாமீன்ல கூட்டு வந்தாச்சு. ஜாமீன்லையா? ஆமா, லாரியை தான் சீஸ் பண்ணிட்டாங்க. ஜாமீன்லன்னா அப்போ பிரச்சனை தீரலன்னு தானே அர்த்தம்? ஆமா சிதம்பரம், பிரச்சனை அதுக்குள்ள எப்படி தீரும்? விசாரிக்கிறாங்க. 2 நாள்ல கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணிடுவாங்க. நிலைமைய நமக்கு சாதகமாக்கிக்கலன்னு வச்சுக்க, நமக்கு பிரச்சனை தான். என்னப்பா இப்படி சொல்ற? உள்ளதை தானே சொல்றேன். பிரச்சனைன்னு வந்துருச்சு, என்னென்ன பண்ணி வெளியில வரணுமோ அதெல்லாம் பண்ணி பாத்துருவோம். இப்ப என் மாப்பிள்ளை எங்க? மாணிக்கம் வெளியில போயிருக்கான், கொஞ்ச நேரத்துல வந்துருவான். என்ன சிதம்பரம், ரொம்ப வருத்தப்படுறிய? எல்லாம் சரியாயிடும். எனக்கு மாப்பிள்ளைய நினைச்சு அப்ப ரொம்ப கவலையா இருக்கு. சரோ பாவம், கல்யாணம் ஆனது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கல. இத்தனை நாள் மாமியார் படுத்திக்கிட்டு இருந்தா. அவங்க கிட்ட இருந்து விடுதலையாகி தனி கொடுத்து போய் அங்கேயா சந்தோஷமா இருப்பாங்கன்னு பார்த்தேன். போலீஸ் இருந்து பிரச்சனை வந்துருச்சேப்பா. புருஷனை வந்து போலீஸ் இழுத்துக்கிட்டு போயிட்டா குழந்தை கலவரப்பட்டு போயிட மாட்டா? என்ன சிதம்பரம், சரவுக்கு நாம தானே தைரியம் சொல்லணும். நீயே கலங்கி போயிட்டா எப்படி? இத பார், பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம், சமாளிப்போம். தைரியமா இருப்பா. நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. வாங்க உட்காருங்க. என்ன சுந்தரம், விஷயத்தை கேள்விப்பட்டேன். நம்ம லாரிய போய் தெரியல மோகன், எவனோ சதி பண்ணிருக்கான். எனக்கும் சாராயத்துக்கும் என்னைக்காவது சம்பந்தம் இருந்திருக்கா? சதியா? எதுக்கு?
யார மாட்டி விட? என்ன மோகன், சம்பந்தமே இல்லாத என்னோட காய்கறி லாரியில சாராயம் இருந்துச்சுன்னா சதிதானே? என்ன என் கம்பெனிய அங்க வேலை பார்க்கிற எல்லார் பேரையும் கெடுக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணிருக்காங்க. இப்படியும் இருந்திருக்கலாம் இல்லையா? சாராயத்தை கடத்துறவங்க உங்க லாரியை யூஸ் பண்ணிருக்கலாம். அவங்களோட நோக்கமே சாராயம் கடத்துறதா தான் இருக்கும். லாரி பிடிபட்ட உடனே உங்களுக்கு இது சதியா தோணலாம். என்ன குழப்பறீங்க? இப்படி ஒரு ஆங்கிள்லயும் யோசிக்கலாம் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி இருக்கவே இருக்காது. அது எப்படி இல்லன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியும்? போலீஸ் உங்க ஆங்கிள் மட்டும் பார்க்காது, எல்லா ஆங்கிள்லயும் விசாரிக்கும். இல்ல மோகன், இது சாராய கடத்தலே இல்ல. நான் அடிச்சு சொல்றேன், நான் தான் சாராயத்தை கடத்தினேன்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும்னு உருவாக்கப்பட்ட சதி. சார், முதலாளி சொல்றதுதான் கரெக்ட். எப்படி சொல்ற மாணிக்கம்? இவ்வளவு நாளா லாரி ஓடிட்டு தானே சார் இருக்கு. எந்த ஊர்ல என்ன லோடு, எங்கெங்க லாரி நிக்கும், எந்த ஊர்ல இருந்து எப்போ கிளம்பும், இதெல்லாம் எங்களுக்கு கத்துப்படி. நீங்க சொல்ற மாதிரியே ஒருவேளை யாராவது சாராயம் கடத்திருந்தா கூட எங்களுக்கு ஒரு துப்பாவது கிடைச்சிருக்காதா? நீ சொல்றது சரியா இருக்கலாம் மாணிக்கம். ஆனா உங்க லாரியில உங்களுக்கு தெரியாம சாராயத்தை லோடு பண்ணிருக்காங்களே, அது எப்படி? அதனாலதான் சார் இதை சதின்னு சொல்றேன். நான் சொந்த வேலையில பிஸியா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரோ ரொம்ப சாமர்த்தியமா இதை செஞ்சிருக்காங்க. சரிப்பா, யார் பண்ணிருப்பா? உனக்கு யார் மேலயாவது டவுட் இருக்கா? என்கிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்றது சிவசாமியும் அவர் பையன் ரமேஷும். அவங்களும் உங்கள மாதிரி பெரிய ஆளுங்களாச்சே. ஆமா, அதுக்கு என்ன? அவங்க தான் பண்ணாங்கங்கிறதுக்கு உங்ககிட்ட சாட்சி ஆதாரம் ஏதாவது இருக்கா? சாட்சி எல்லாம் இருந்தா அவங்கள ரெண்டுல ஒண்ணு ஆக்கியிருக்க மாட்டோம். எவிடன்ஸ் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது சுந்தரம். என்ன மோகன், நீங்க வந்தா ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்தா எவிடன்ஸ் அது இதுன்னு கேக்குறீங்களே. பெரிய ஆட்கள்னு பயந்துட்டீங்களா? அப்படி இல்ல சுந்தரம், சாதாரண ஆளுங்களா இருந்தா மிரட்டி வாங்கலாம். அவங்களும் நமக்கு ஈக்குவலா இருக்காங்க இல்லையா? இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். உங்க அட்வைஸ் எல்லாம் போதும். அவனுங்களை ஒண்ணுல ரெண்டு பண்ணணும். என்ன பண்ணலாம்? அது சிரமம் சுந்தரம். சாட்சி இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது? நான் யாரு, என்னோட செல்வாக்கு என்னன்னு தெரியாம மோதுறாங்க. சட்டம் என்ன பெரிய சட்டம்? நான் நினைச்சேன் 5 நிமிஷத்துல அப்பனும் பிள்ளையும் ஒண்ணு இல்லாம செஞ்சிருவேன். என்ன மாணிக்கம் பேசாம இருக்க? அவர்கிட்ட சொல்லு, அவங்க என்னென்ன இடைஞ்சல் பண்ணாங்கன்னு. ஐயா, அது வந்து என்ன என்ன மென்னு முழுங்குற? ஐயா, இந்த விஷயத்துல நம்ம மேல எந்த தப்பும் இல்லைங்கிற அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் முடிச்சுக்கலாம். அனாவசியமா அவங்களோட மோத வேண்டான்னு எனக்கு தோணுது. ஏன் ஏன் அப்படி சொல்ற? இல்ல, அவங்க தான் உறுதியா நம்மளால நிரூபிக்க முடியாது இல்லையா? அதான் இந்த விஷயத்த பெருசு பண்ணாம விட்டுலாமே. என்ன பேசுற மாணிக்கம்? புத்தி கித்தி மழுங்கி போச்சா? உனக்கு வேணா இது சின்ன விஷயமா படலாம். ஆனா என் ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இத்தனை வருஷமா தொழில் பண்றேன், ஒரு நாளாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேனா? இல்ல இந்த மாதிரி அசிங்கத்துல என் கம்பெனி லாரி மாட்டிருக்கா? என்னமோ பேசுறீங்க. ஆமா, என்னாச்சு உனக்கு? நீ கடை திறக்கிற அன்னைக்கு பிரச்சனை பண்ணவங்க அவங்க. இன்னைக்கு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சுட்டாங்க. நீ என்னமோ புத்தர் மாதிரி பேசுற. இல்ல, இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. இந்த முறை விட்டு பிடிக்கிறது தான் நல்லது. அடுத்தது ஏதாவது பண்ணாங்கன்னா அப்ப பாத்துக்கலாம். எல்லாம் தெரிஞ்சு இப்படி சொல்ற? சரி சரி, அப்புறம் உன் இஷ்டம். நான் என்ன பண்றது? சரி மோகன், இந்த முறை நான் தனிஞ்சு போறேன். இப்ப பிரச்சனையில இருந்து வெளியில வரணும். அதுக்கு வழி சொல்லுங்க. மாணிக்கத்தை தப்பிக்க வைக்க ஒரே வழிதான் இருக்கு. மாணிக்கத்துக்கு தெரியாம நான் தான் அந்த தப்பை செஞ்சேன்னு வேற யாரையாவது சொல்ல வைக்க வேண்டியதுதான். அது எப்படிப்பா நமக்கா வேற ஒருத்தர் ஜெயிலுக்கு அனுப்புறது? என்ன பண்ண சொல்ற? ஏன் வழிக்கு விட்டா அந்த 2 பேரையும் கைய கால ஒடிச்சு உண்மையை ஒத்துக்க சொல்லுவேன். ஓ மாப்பிள்ள வேண்டான்னு சொல்றானே. டேய் கருப்பையா. ஐயா, நான் சரண்டர் ஆகிறேன் ஐயா. உனக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான். என்ன ஒரு 6 மாசம் அப்படி இப்படி இருந்துட்டு திருப்பி வந்தா சேர்த்துக்க மாட்டேன் சொல்ல போறீங்க? ரொம்ப நல்லதா போச்சு. கேஸை ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா போலீஸ் சைடுல கொஞ்சம் கவனிக்கணும். கவனிச்சிடலாம். டோன்ட் வரி. அப்போ நான் கிளம்புறேன். சரி, நீ வாப்பா. ஐயா, என்னையா அமைதியாயிட்டீங்க? ஆமா மாணிக்கம், நீ பேசினது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எள்ளுனா எண்ணெய வந்து நிப்ப. என்னாச்சு உனக்கு? காந்தி மாதிரி பேசுற. உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோடனே எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன் மாமனாரு துடி துடிச்சு போய் வந்து நின்னாரு. இவ்வளவு செஞ்ச அவங்கள 2ல 1 பார்க்க வேணாம்? ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கு? எப்படி இருக்க முடியும்? இல்ல, பிரச்சனை பகைன்னு போனா நம்ம பிசினஸுக்கு தான் பாதிப்பு. பதிலுக்கு பதில் வளர்த்துக்கிட்டே போனா இதுக்கு முடியவே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல முடிச்சுக்கிட்டு தானே ஆகணும். அதான் அவங்களோட கொஞ்சம் சமாதானமா போயிடலான்னு ஒரு யோசனை. நீயா பேசுற? இது சரியா வரும் நினைக்கிறியா? முயற்சி பண்ணி பாப்போமே.
சரி ஓ மாமனாரை கூட்டு நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வந்து பார்க்கறேன். சரி வரேங்க. ஆ. போலாமா? ஆ. மாப்பிள்ள, என் மனசை போட்டு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சொல்லுங்க. நம்ம சுந்தரம் இத்தனை நேரம் கோவப்பட்டது நியாயம் தானே எனக்கு படுது. ஏன்னா சமூகத்துல அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அவர் மேல யாரும் அப்பழுக்கு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன் மேல சாராய கடத்தல் மாதிரி ஒரு அபாண்ட பழி விழுந்தா கோவம் வரத்தானே செய்ய. அந்த மாதிரி பழி சுமத்த நினைக்கிற அந்த சிவசாமி ரமேஷன் இவர் பழி வாங்க நினைக்கிறது நியாயம் தான் நான் நினைக்கிறேன். இந்த பாருங்க, நான் சாதாரணமா அந்த வஞ்சம் தீக்கிறது, பதிலடி கொடுக்கறது இதெல்லாம் நம்புறவ இல்லை. ஆனா இந்த சுந்தரத்தை நினைச்சு பாருங்க. அவர் என்ன தப்பு பண்ணார்? இந்த சிவசாமிக்கு அவருக்கு விரோதம் இல்லை. சிவசாமியோட விரோதம் உங்க பேர்ல. உங்களை வேலைக்கு வச்ச ஒரே காரணத்துக்காக சுந்தரத்துக்கு இவ்வளவு பெரிய தலைக்குனி வந்தா அது சரியில்லை. இந்த பாருங்க, அவருக்கு என்ன வருத்தம்னா தனக்கு வந்த அளவுக்கும் உங்களுக்கு வரலேன்னு. அன்னைக்கு உங்க கடத்தரப்பு விழா நடந்தப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு அக்கிரமம் பண்ணாங்கிறத நான் மறக்கல. ஆனா நீங்க இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்கன்னு என்னால் நம்ப முடியல. இந்த பாருங்க, அவர் தனக்கு இவ்வளவு கோபம் வரும்போது இவன் என்னடா கொஞ்சம் கூட சம்பந்தப்படாத மாதிரி இவ்வளவு சாந்தமா இருக்கான்னு நினைச்சு சங்கடப்படுறது நியாயம் தானே? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. கரெக்ட் தான். ஏன் மாப்பிள்ள அப்படி நடந்துக்கிட்டீங்க?